சனிப்பெயர்ச்சி நாளில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதனால் சனி பகவானையும் யம தர்மராஜனையும் மகிழ்விக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைந்த சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுதுங்க. காகம் சனி பகவானுடைய வாகனமாக சொல்லப்படுது. தினமும் இல்லைன்னா சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு உணவு வைச்சோம் அப்படின்னா சனியனுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க. காகத்திற்கு நம்ம உணவு வைப்பதனால நம்முடைய முன்னோர்கள் காகத்தினுடைய வடிவில் நம்ம வைக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொள்வதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இது சனி பகவானின் திருப்திக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. காலையில் சமைத்த உணவை காகங்கள் உண்ணும் நேரமான காலை 7 மணிக்கு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. சமைத்திருக்கக்கூடிய சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு வைத்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே குறைந்து விடுங்க. அதே போல் காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு நம்ம உணவு வைப்பது சனி பகவானுடைய கோபத்தை தணித்து நல்ல பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி நம்ம சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு சாதம் வைத்தோம் அப்படின்னா சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனி தோஷ நிவர்த்திக்கு ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. காகங்கள் சனி பகவானுடைய வாகனமாக சொல்லப்படுது. நவகிரகங்களை சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஒருவரை சனி பகவான் பிடித்தாரு அப்படின்னா அவர்களை 7.5 ஆண்டுகள் படாத பாடு படுத்து விடுவாராமாங்க. தீராத பல கஷ்டங்களை கொடுத்து அவர்களுக்கு பல சோதனைகளை ஆளாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் சனி பகவானுடைய துன்பப்பிடியிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு அவருடைய வாகனமாக சொல்லக்கூடிய காகத்திற்கு நம்ம சாதம் வைக்க வேணுங்க. அதே போல் காகத்தை நம்ம வழிபட வேணும். காகங்கள் முன்னோர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய பறவை அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனையோ பறவைகள் இருக்க சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு முன்னோர்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கிறது? காகத்திற்கு மட்டும் தவறாமல் உணவு ஏன் வைக்க வேண்டும்? அமாவாசை நாளன்னைக்கு காகம் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிட வேணுமா என்ற விதியும் உண்டுங்க. காகத்திற்கு இந்த முக்கியத்துவம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்துக்களுடைய வழிபாட்டு நம்பிக்கையின்படி பார்த்தோன்னா தினமும் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடி காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க. தினமும் முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க. அமாவாசை திவசம் போன்ற முக்கியமான முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாட்களில் கண்டிப்பாக நம்ம காகங்களுக்கு உணவளித்த பிறகு தாங்க நம்ம சாப்பிட வேணும். நம்முடைய விரதத்தையும் நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணும். இதுதான் நீதியும் கூட. மற்ற உயிரினங்களை விட காகத்துக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்து புராணங்களின்படி காளான் என்று சொல்லக்கூடிய யம தர்மராஜன் மரணத்திற்குரிய தெய்வமாக சொல்லப்படுறாரு. காகங்கள் யம தர்மராஜாவின் தூதுவர்கள் இல்லைன்னா பிரதிநிதிகள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அதனால தான் காகங்களுக்கு உணவு வைப்பதனால நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய பெயரால் தானம் கொடுத்து வழிபடுறாங்க என்ற தகவலையுமே யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களிடம் சென்று தகவல் காகங்கள் தெரிவிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை திவசம் திதி போன்ற நாட்களில் காகங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணீரை காகங்களின் உருவில் நம்முடைய முன்னோர்களே சாப்பிடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. காகங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னும் யம தர்ம ராஜாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு உணவளிப்பதனால நம்முடைய ஜாதகத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் சரிங்க அந்த குறையானது விலகி விடுமாங்க. குறிப்பாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலசர்ப்ப தோஷம் பித்ரு தோஷம் போன்றவை காகங்களுக்கு நம்ம உணவு வைப்பதனால நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை போன்ற முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாட்களில் காகங்கள் வடிவில் நம்முடைய பித்ருக்களுடைய ஆன்மாக்கள் பூலோகத்திற்கு வருவதாக நம்பப்படுதுங்க. காகத்தின் வடிவில் நம்ம தரக்கூடிய படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இதனால தான் அவர்களுடைய ஆத்மா அமைதியடைதாங்க. காகங்கள் பித்ருலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையேயான இணைப்பு பாலமாக இருப்பதாகவும் நம்பப்படுது. எந்த காரியம் செஞ்சாலும் சரி உங்களுக்கு கல்லில் முட்டியது போல் இருக்குதே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? 7.5 சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் சிலரை வாட்டி எடுக்கும். அவர்கள் பார்த்திங்கன்னா காகத்திற்கு தினமும் எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானது நடக்க தொடங்குங்க. காகத்தினுடைய வடிவில் முன்னோர்கள் இந்த பூலோகத்தில் வருவதாக சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு நம்ம உணவு வைத்தோம் அப்படின்னா எத்தகைய பெரிய தோஷமாக இருந்தாலும் சரிங்க அந்த தோஷமானது
விலகிவிடுங்க. 7 சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஜன்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் ஒவ்வொருவரும் ஆளாகிறாங்க. அதனால தான் காரிய தடை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில் அபிவிருத்தி தடை போன்ற பல தடைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதே போல் எடுத்த காரியங்களில் தோல்வி, பண முடுக்கம், வம்பு, சண்டை, விரக்தி, தொழில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள், எதிர்காலமே சூன்யமானது போல பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. சனி தோஷம் விலகுவதற்கும் காரிய தடைகள் நீங்குவதற்கும் சில எளிய பரிகாரங்களை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை நாளில் சனி பகவானுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வர வேணும். தினமும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறையுங்க. சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு காகங்களுக்கு உணவு வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவான் தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. வன்னிமர இலைகளை மாலையாக கட்டி சிவபெருமானுக்கு சனிக்கிழமை நாளில் சாத்தி நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சனிக்கிழமை நாளில் நல்லெண்ணெய் குளியல் வச்சு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்துமே விலகி விடுங்க. சனிக்கிழமை நாளில் அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஆஞ்சநேயருக்கு வடமாலை இல்லைன்னா வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அனுமன் வழிபாடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே குறைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் ராகு கால நேரத்தில் கால பைரவரை வணங்கிட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க. சனிக்கிழமையில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கீழ்வாதம், முதுகு வலி மற்றும் தசை சீர்குலைவு போன்ற நம்முடைய உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இந்த விரதம் ஒருவரை நம்பிக்கை மிக்கவர்களாக மாற்றுங்க, மன அழுத்தத்திலிருந்து குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க சனிக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அன்றைய நாளில் ஏழைகளுக்கு இல்லைன்னா உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். அன்றைய நாள் முழுவதும் சனி காயத்ரி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இதனை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்குங்க. காகத்திற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு காகம் சீதா தேவியுடைய பாதத்தை கொத்தி காயப்படுத்திருச்சாமாங்க. இதனால் தாங்க முடியாத வழியில் துடிச்சிருக்கிறாங்க சீதா தேவி. இதை பார்த்து கோபம் அடைந்திருக்கிறாரு ராமர். அம்பை எடுத்து அந்த காகத்தினுடைய கண்ணை குறிவைத்து அடிக்க தொடங்கி இருக்கிறாருங்க. இதை கண்ட அந்த காகம் ராமரிடம் வந்து தன்னுடைய செயலுக்காக மன்னிப்பு கேட்டு வருந்தியதாகவும் சொல்லப்படுதுங்க. இதை கண்டு மன இறங்கிய ராமபிரான் முன்னோர்களுக்கு உணவளிக்க வேணும் என்பதை உலகிற்கு நினைவுபடுத்தக்கூடிய கருவியாக நீ இருப்பாய் என்றும், அப்படி உணவளிப்பவர்கள் அனைத்து விதமான தோஷங்கள், துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு நீ காரணமாக இருப்பாய் அப்படின்னும் வரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆசையும் காகத்திற்கு வழங்கியதாக சொல்லப்படுதுங்க. நம்ம வைக்கக்கூடிய உணவை காகங்கள் ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா, சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவங்க நமக்கு ஆசையை வழங்குவாங்க அப்படின்னு அர்த்தமாக்குமாங்க. ஒருவேளை நம்ம வைக்கக்கூடிய உணவை காகங்கள் சாப்பிடாமல் சென்றுச்சு அப்படின்னா நம்முடைய முன்னோர் வழிபாட்டு முறையில் ஏதோ ஒரு குறை இருக்குது என்றும் நம்முடைய முன்னோர்கள் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னும் அர்த்தமாகுமாங்க. இதனால தான் அவர்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காக சடங்குகளை முறையாக நம்ம செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா 7 சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மால் முழுமையாக தப்பிக்க முடியாதுங்க. ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினுடைய பாதிப்புகள் அனைத்துமே குறையுங்க. இதற்கு முதல்ல நம்ம வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் நவகிரக கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை 9 முறை பிரதட்சணம் செய்ய வேணுங்க. அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேணுங்க.
போல ஏழரை சனியுடைய பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்தி கொள்ள வேணுங்க. சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காகத்தான் என்பதை முதல்ல உணர வேணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.